த வீக்கஸ்ட் இ ரேங்க் ஹண்டர்ல இருந்து ஷேடோ மோனார்க் ஆகி சோலோ லெவலிங் அநியாயத்துக்கு பவர் ஃபேண்டசி ட்ரோப்பையே வந்துட்டு மாற்றி எழுதியிருக்க அனிமேலன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த ஃப்ரான்ச்சைஸ் இப்போ அகெயின் டெவலப் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் எவர் ஃப்ரான்ச்சைஸ் மூவி இந்தியா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி பேர் சோலோ லெவலிங் ரீஅவேக்கனிங். சீத்தப்பா தலைவர் படத்துக்கு போனோம், 500 இருந்தா கொடுங்க. என்ன கேட்ட? 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? ஸோ இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சா இல்லை சும்மா ஒரு மொக்கையான ரீகேப் மூவியா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் சீசன் 2ஓட ஸ்னீக் பீக்லாம் வந்துட்டு இந்த மூவியில் காட்டியிருக்காங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஸோ கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். ஸோ சோலோ லெவலிங்ன்றது முதல்ல ஒரு லைட் நாவலாக எழுதப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா குவைட்டாக வந்துட்டு அதுக்குன்னு ஒரு மேன்வா அடாப்டேஷனை கிரியேட் பண்ணி பாப்புலரான ஃபேன் பேஸ்லாம் அதிகமாக வச்ச ஒரு ஃப்ரான்ச்சைஸாக கிரியேட் ஆகுது. இந்த ஸ்டோரியில் சங் ஜின் வூன்ற வேர்ல்ட்ஸ் வீக்கஸ்ட் ஹண்டர்னு சொல்லப்படுறவன் எப்படி திரும்ப ஒரு அவேக்கனிங் ஆகி அவனோட அன்இமேஜினபிள் பவர்ஸ்லாம் வச்சு இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஃபேன்ஸுக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸை எல்லா ஃபேன்ஸுக்குமே கொடுத்தான்றது தான் இந்த ஆனிமையோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இதுக்கு ஆனிமே அடாப்டேஷன் 2024 வந்த உடனே ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் ஆனிமே சீரீஸ் ஆஃப் 2024ன்னு சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த சோலோ லெவலிங் ரீஅவேக்கனிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு ரீகேப் மூவி. ப்ளஸ் இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எண்டிங்க்கு முன்னாடி சீசன் 2ஓட ஸ்னீக் பீக்கும் கொடுத்துட்றாங்க. பட் அதுக்குன்னு நீங்கள் சும்மா ஒரு ஆவரேஜான ஒரு ரீகேப் மூவின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இந்த ரீகேப்பில் வந்துட்டு சீசனோட எல்லா ஹைலைட் பாயிண்ட்ஸையும் எடுத்து அதெல்லாம் ஒரு கண்டென்ஸ் பண்ணி ஒரு மூவிக்குள்ளே எப்படி பண்ண முடியுமோ அதை பக்காவாக காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மூவியை நீங்கள் பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே கூஸ் பம்ஸாக மட்டும்தான் இருக்கும். அண்ட் நீங்கள் ஏற்கனவே சீசன் 1 பார்த்துருந்தாலும் இது சும்மா உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே நல்லா நடந்துச்சுன்னு காட்டுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த சோலோ லெவலிங் கதைக்கே நீங்கள் புதுசு, இந்த படத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் சீசன் 2 கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னா அதுக்கும் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோரி ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்டா உனக்கு எவ்வளவு வளவலன்னு பேசுற உனக்கு எவன்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பத்துனாவன்னு பேர் வச்சான், அதானே கலைக்க போறேன். ஸோ இப்போ முக்கியமான விஷயம் சோலோ லெவலிங் ஃபைட் சீன்ஸை பற்றி பேசலாம். சோலோ லெவலிங்கில் எப்போயுமே இந்த ஃபைட் சீன்ஸ்க்கு தான் வந்துட்டு அநியாயத்துக்கு ஹைப்பே இருக்கும். ஒரு ஃபைட் சீனுமே கூஸ் பம்ப்ஸாக வெறித்தனமாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதில் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே A1 பிக்சர்ஸ் அநியாயத்துக்கு பாலிஷ் பண்ணி பர்ஃபெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஒரு சீனுமே பார்க்கும்போது செம ஸ்டன்னிங் இருந்துச்சுன்னு சொல்லி தான் ஆகணும். அண்ட் இந்த மூவியோட பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் நான் என்னன்னு சொல்லுவேன்னா, மேன்வாவோட ஸ்டோரி டெல்லிங்கை அழகாக இம்ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. பட் சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸாக வந்துட்டு சீசன் 1 நமக்கு இன்னும் கொஞ்சம் இந்த சைட் கேரக்டர்ஸ் சாஹேயின் அண்ட் கோகுன்ஹியோட கதையோட அவங்க யார், அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதுக்கெலாம் வந்துட்டு ஒரு மோர் டெப்த்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் மூவியில் வந்துட்டு கீ பாயிண்ட்ஸ் தான் காட்ட முடியுன்றனால அந்த அளவுக்கு அதெல்லாம் காட்டலை. அண்ட் இதில் நமக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அண்ட் ஒரு சில கேரக்டர்ஸ்க்குலாம் எக்ஸ்ட்ரா மூமெண்ட்ஸும் கிடச்சிருக்கு. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற அந்த குட்டி குட்டி டைலாக்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பிக்கர் ஆர்க் வரப்போகிறதுக்கெலாம் வந்துட்டு பெரிய வந்துட்டு கீ பாயிண்ட்ஸாக இருக்குதுன்னு சொல்லி தான் ஆகணும். அண்ட் ஜின்வூ அவனோட ஃபஸ்ட் கில்லை பண்ணும்போது அவனுக்குள்ளே அவனுக்கு என்னெல்லாம் தாட் ப்ராசஸ் நடக்குதுன்னு மான்வாவில் காட்டின மாதிரியே பக்காவாக இந்த மூவியில் காட்டியிருப்பாங்க. ஸோ நமக்கும் எக்ஸ்ட்ராவாக ஜின்வூனா யாருன்றது நமக்கு மென்டலி புரிகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட செகண்ட் ஆஃப் தான் ரியல் எக்ஸைட்மெண்ட்டு பிகின் ஆகுது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கேட் ஆர்க் சீசன் 2ஓட ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்டோரி லைனை வந்துட்டு காட்டியிருக்காங்க. ஜின்வூ ஒரு பவர்ஃபுல்லான டஞ்சனுக்குள்ளே மாட்டினதுக்கப்புறமா எப்படி அந்த பவர்ஃபுல்லான எனிமீஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணுறான், அவன் ஸ்கில்ஸ்லாம் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது, அண்ட் அவனோட ஷேடோ சோல்ஜர்ஸ்லாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறாங்க, இது எல்லாத்தையுமே வந்துட்டு சீசன் 2ல் ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸாக காட்டுவாங்க. அந்த 2 எபிசோடு தான் இந்த செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக நமக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் இதை பார்க்கும்போது சும்மா பக்கம் அந்த கிராஃபிக்ஸ் A1 பிக்சர்ஸ் சொப்பாடி மாஸ் பண்ணிட்டானுங்க. அப்படி தான் வந்துட்டு ஃபுல்லாக அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வைப்பில் இருந்துச்சு. ஸோ இந்த மூவி நீங்கள் ஒரு சோலோ லெவலிங் ஃபேனாக இருந்தீங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் சோலோ லெவலிங் உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் பாருங்கள். ஸோ இந்த ரீகேப் மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னொன்று சிமிலாரிட்டி நமக்கு ஞாபகம் வரும். டீமன் ஸ்லேயர் எப்படிலாம் மூவி எடுப்பானுங்கன்னு பார்த்தீங்கன்னாலே மோஸ்ட்டாக வந்துட்டு ஆனிமேல அந்த சீசன்ஸ் காட்டுறதே வந்துட்டு ரீகேப் மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு மூவிஸ்லேயும் கொடுப்பானுங்க. முகின் ட்ரெயினாக இருக்கட்டும், ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சீசனில் கிடைக்கிறதே தான் அந்த மூவிலையும் போய் பார்க்க போகிறீங்க. அதே ஸ்ட்ரக்சர் தான் இந்த இடத்துல நம்ம சோலோ லெவலிங் மூவியும் எடுத்திருக்கு. ஃபுல்லாக ஒரு புது மூவியாக காட்டாமல் நமக்கு வெறும் ஒரு ரீகேப் கொடுத்து கூட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோண்டு புது சீன்ஸ் காட்டியிருக்காங்க.
ஸோ இந்த மூவி ரொம்ப எசென்ஷியலாக நம்ம இதை பார்த்தா தான் நான் வந்துட்டு இந்த சோலோ லெவலிங் ஃப்ரான்ச்சைஸே நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வருமானலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்துட்டு நமக்கு சீசன் 1 பார்த்துருந்தா அதில் எக்ஸ்ட்ரா கேரக்டர் டெப்த் எல்லாமே கிடச்சிருக்கும். அண்ட் நீங்கள் இதை பார்க்காம அப்படியே சீசன் 2 ஹேர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசன் 2வும் ஃபுல்லாக நல்லா கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு இதை படத்தை பார்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று கிடைக்குன்ற மாதிரி எதுவும் இல்லை. பட் இந்த நேரத்தில் அவங்க போட்டது தான் நமக்கு கெத்தே. ஏன்னா சீசன் 2 இன்னும் நமக்கு வந்துட்டு கிடைக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே நமக்கு சீசன் 2ல் ஒரு ஸ்னீக் பீக்கும் கிடைக்கிறதுனால இந்த மூவியை நமக்கு பார்க்கும்போது ஒரு நல்ல ரீகேப். சீசன் 1 பல மாதம் முன்னாடி ஏர் ஆனது இப்போ கொஞ்சம் பேருக்கு தான் லைட்டாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கும், அதே சமயம் புதுசாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் டக்குன்னு ஒரு சீசன் 1 பார்த்து முடித்த மாதிரி பர்ஃபெக்ட் டைமிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டை ஹார்ட் சோலோ லெவலிங் ஃபேன்ஸும் அந்த 2 எபிசோடை கொஞ்ச நாள் முன்னாடி சீக்கிரமாக பார்க்குறக்காகவே நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நானும் பார்த்தேன். ஸோ கடைசியாக ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, மை டியர் ஆனிமே ஃபேன்ஸ், நான் ஒரு ஆனிமே ஃபேனு தான். ஆனாலும் இருந்தாலும் புஷ்பா 2லாம் வரனால நான் புஷ்பா 2 தான் பார்க்க போகிறேன்னு சொல்லாமல் புஷ்பா 2 தான் பார்க்க போகிறேன்னு சொல்லி என் மனசை புண்படுத்தாமல் ஒரு உண்மையான ஆனிமே ஃபேனாக இருந்து இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கிரன்ச்சிரோல் அண்ணன் வந்துட்டு இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் எக்கச்சக்க மூவிலாம் விடுவாப்பில். அண்ட் நமக்கு தமிழ் டப்பில் வந்துட்டு இந்த வருஷம் வந்துரும்னு நினச்சேன். நான் வருன்ற மாதிரி தான் போட்டும் இருந்தானுங்க. பார்த்தாக்கா வெறும் ஹிந்தி டப்பில் மட்டும்தான் விட்டுருக்கானுங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன், செல்லுங்கள் தோழர்களே. ஸோ நம்மலாம் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் தமிழ் தெலுங்குலலாம் வரும். அதையும் மனசில் வச்சுட்டு சரி நான் இதுக்கு மேலே விட்டிங்கன்னா சரி இதுக்கு மேலே நான் புலம்ப ஆரம்பிச்சிடுவேன். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் ஆனிமே கம்யூனிட்டி. நம்ம இல்லைன்னா வேறு யாரும் இல்லை. ஸோ மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சைனிங் ஆஃப். மாட்டாமாமே கிரிஞ்சு